அப்படின்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க அப்படி நிக்கும்போது அவரை பிடிக்காத ஒருத்தங்க நாங்க அந்த அதே 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 ஸ்டாண்ட்ல நாங்களும் நிக்க முடியும்ல. லைக் தப்பு அவர் பண்ற கிடையாதுங்க. தப்பு அவர் நீங்க அப்போ நீங்க இதை நீங்க எப்ப கேட்டிருக்கணும்னா, நான் அந்த ட்வீட் போடாம நான் உண்மையாவே ஈகோ ஹர்ட் ஆகுது. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் ஸ்டாண்ட் பண்றேன்னு சொல்றப்போ, இந்த பைத்தியக்காரன் இப்படி போய் நம்ம ஹர்ட் பண்றான்ற எனக்கு எனக்கு அது அது என் மனசுல என்னதோ அதை நான் போட்டுட்டேன். நீங்க இதை எப்ப கேட்டிருந்துக்கலாம்னா, நான் அந்த மாதிரி ஒரு போஸ்டே போடாம கபூரன் பண்ண சரி இல்ல அவன் எதுவுமே பண்ணல இல்ல நான் அந்த இடத்துல பேசவே இல்லைன்னா அப்ப நீங்க கேட்டிருக்கலாம். அவனுக்கு நீ எது பண்ணாலும் முட்டு கொடுத்துட்டு இருக்க, நீ வந்து என்ன எப்படி நீ கேள்வி கேட்பன்னு கேட்டிருந்துக்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஃபீலிங் சேர்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஒருவேளை அந்த பாயிண்ட் நான் போடாம இருந்தா நீங்க அதை எப்படி எடுத்துருப்பீங்க? நீங்க நீங்க இப்ப எப்படி பேசியிருந்திருப்பீங்கன்னா, ஓகே அவன் வந்து அவன் தப்பு பண்ணாலும் அந்த போட்டோ அவன் அடிச்சிருக்கான்றதோட விட்டுருப்பீங்க. இப்ப நான் என்னோட ஃபீலிங் சேர்த்து போடுறதுனால நான் அவனுக்கு என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கான்னு சேர்த்துட்டீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அவன் பண்ற தப்ப இது மட்டும் இல்ல, அவன் சுபிக்ஷா பத்தி பேசணும் சரி, திவாகரை பத்தி பேசணும், எல்லாத்துக்குமே என் போஸ்ட் இருக்கு. எல்லா இடத்துலயுமே அவன் பண்ண தப்புக்கு தப்புன்றது மட்டும் தான் பேசியிருக்கேன். அதை தாண்டி நான் பேசவே இல்லை. நான் அந்த நீங்க சொல்ற அந்த எமோஷனலா போட்டு அந்த போஸ்ட்லயும் சரி, என்னோட பாலிசி என்னன்னா லாஸ்ட் சீசன்ல நான் சப்போர்ட் பண்ண கண்டஸ்டன்ட்டுக்கும் நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அவனோட பாசிட்டிவ் வச்சுமே அவன் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லி அவங்ககிட்ட இந்த பாசிட்டிவ் சைடு இருக்கு, இதையும் நீங்க பாருங்க, இதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் பண்ணேன். சேம் இதே சீசன்ல அதே தான் ஃபாலோ பண்ண போறேன். அவன் தப்பு பண்ண தப்பையும் நான் உங்களுக்கு மீன் நீங்களும் அதை பாப்பீங்க, நானும் அதை ஹைலைட் பண்றேன். அதை தாண்டி அவனோட பாசிட்டிவ் சைடு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் நான் தெளிவா போட்டிருப்பேன். நீங்க வேணா இன்னொரு வாட்டி அதை பாருங்க. சரி, நான் இது மட்டும் முடிச்சிடுறேன் சக்தி. அதுக்கப்புறம் நீ ரகு பேசட்டும். நீங்க அந்த மாதிரி போட்டனால தான் எனக்கு உங்களோட நீங்க வந்து இப்போ கமருதீன் பிடிக்காதவங்களுக்கு ஒரு இதை நீங்க சொல்ற மாதிரி, அதே போல எனக்கு வந்து நீங்க அது சப்போர்ட் பண்றதுனால தான் மற்ற கண்டஸ்டன்ஸை பத்தி ரொம்ப இது நெகட்டிவா நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு உங்க மேல நான் ஒரு விமர்சனத்தை ஒரு வைக்கிறேன் குரு. ஒரு அது ஒரே கண்டஸ்டன்ட் ஒரு நிமிஷம் வச்சு நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இல்ல நான் இல்ல இதுக்கு இல்ல மேல இல்ல பேசல. ரேணு நீங்க பேசுங்க. ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் நான் அவ்வளவு கேவலமா நெகட்டிவா போட்ட ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்து வந்து காட்டுங்க. நீங்க இப்ப வந்து இங்க வந்து பேசும்போதே வந்து திவ்யாவோட நேத்திக்கு பண்ணதுக்கு இன்னைக்குமே நீங்களுமே மாறிட்டீங்க. சோ உங்களோட இது பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டரா இருக்கனால நீங்க மத்த கண்டஸ்டன்ஸ் பத்தி நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்றதோட இல்லைங்க, நான் என் என்னோட போஸ்ட் எடுத்து விமர்சனத்தை பாருங்க. முடிச்சிடுறேன். நான் திவ்யா நான் கிட்ட முடிச்சிடுறேன், அதோட முடிச்சிடுறேன். இந்த கேப்டனா இருக்கு சரியில்லை, மேனேஜரா இருக்கு சரியில்லைன்னு தான் போஸ்ட் போட்டேன். என்னைக்குமே திவ்யா ஒர்ஸ்ட் குரு 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 அப்படி இப்படிலாம் நான் போஸ்டே போல நீங்க சொல்ற மாதிரி. ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன் குரு. நம்ம வந்து கமருதீன் ஸ்பேஸ்ல கூட பேசணும். உங்களுக்கு தெரியும். அப்துல் நீங்க எல்லாம் இருக்கும்போது கூட. நான் அப்ப கூட என்ன சொன்னேன், நீங்க எல்லாருமே கமருதீன் பண்ற தப்புகள ஒத்துட்டு தான் இருந்திருக்கீங்க. இது சரியில்ல, இது தப்பு இல்ல. இது வந்து உண்மையிலேயுமே அழிக்கப்படணுங்கிறத நானும் பேசியிருக்கேன். நீங்க, அப்துல் எல்லாமே பேசியிருக்கீங்க. அப்ப நம்ப ஒத்துருந்துருக்கோம். ரைட். எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. அவன் தப்பு பண்ணும்போது, அவரு தப்பு பண்ணும்போது, தப்புன்னு சொன்னதுல நீங்களும் ஒருத்தர் தான் அப்துல் முற்பட. சரிங்களா? ஆனா இது எங்க இந்த இடத்துல கொஞ்சம் டீவியேட் ஆகுதுன்னா, திவ்யா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அவங்கள அடிக்கும்போது, நீங்க இதே மாரியான ஒரு பாரபட்சமும் இப்ப நான் கமருதீன் சப்போர்ட்டர் கிடையாது. சரிங்களா? நான் இன்னும் சொல்லப்போனா, நான் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் இன்னும் நான் ரூட் பண்ண ஆரம்பிக்கல எக்ஸ்பிளிசிட்லி. ஆனா, இப்போ நான் கமருதீனுக்கு குடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட். இல்ல இந்த இடத்துல அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொ அ அவ அவ சாரி. அவரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது, அத நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் ஏத்துக்கிறீங்க. நானும் மியூச்சுவலா கொண்டு போறேங்கும்போது, திவ்யா சைடுல இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு. இந்த தப்புங்கும்போது, நாங்க சொல்றதையும் நீங்க அத ஏத்துக்கிட்டு போகாம, கடந்து போகாம, இல்ல இவங்க இப்படி பண்ணாங்கன்னு அடிக்கும்போது தான், அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியே வருது. அப்போ அடிக்கணும்னு நெனச்சா, நம்ம டே 1ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. இதுக்கு ஒண்ணே இல்ல ஒண்ணுதான் ரகு ப்ரோ, சிம்பிள். அதாவது கம்ருதீனை புரிஞ்சுக்கிறதுக்கே இப்ப ரகு ப்ரோ வந்து இதெல்லாம் பண்ணா, ஆனா இந்த இடத்துல அவன்கிட்ட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு டைம் அடிச்சுல. நான் பேசுறது இன்னைக்கு நடந்த லைவ், இன்னைக்கு நடந்த கண்டென்ட் பத்தி. இன்னைக்கு நடந்த விஷயத்துல திவ்யா எனக்கு தப்பா தெரியுறாங்க. நாளைக்கு அவங்க பிஹேவ் பண்றத பார்த்தா சாரி ஐ மீன் திவ்யா இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்துக்கலாமோன்ற என் பெர்செப்ஷன் மாறலாம். நான் சொல்றது உங்களுக்கு ஒரு டைம் எடுத்தது இல்ல, எனக்கு அந்த மாதிரி டைம் எடுத்தா நான் ஓகே என் புரிதல் இப்படி கூட இருந்திருக்கலாம், திவ்யா அன்னைக்கு இப்படி பேசியிருப்பாங்களோ எனக்கு மாறலாம்னு நான் சொல்றேன். இன்னைக்கான விஷயத்த பேசும்போது இன்னைக்கு இருக்கிற அதே இதுதானே நமக்கு இருக்கும். ரைட், ரைட். இல்ல, ஆனா அதை எப்போ உங்களுக்கு மாறணும்னா அவங்க கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு மாறும். என்னோட ஏங்க இது என்னோட தப்பு கிடையாதுல. விமர்சனமே அதுதான். நீங்க அதுதான் எல்லாருமே என் 20 விமர்சனம். நான் கண்டஸ்டன்டோட ஒத்துக்கிறேன் பாசிட்டிவ் குரு. பத்தி பேசுறீங்க. இல்ல இல்ல, நான் ஒருத்தனுக்கு அதுதான் குரு. சப்போர்ட் பண்றேன்ற போது அவன் பண்ற தப்பையும் ஒத்துக்கிறேன். நீங்களே அதை இங்க இருக்கிற ஒருத்தர்களே அதை ஐ மீன் அக்செப்டும் ஐயோ குரு, பண்ணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நானுமே சப்போர்ட் பண்றேன். நீங்க ஒரு கண்டஸ்டன்ஸை உங்களுக்கு பிடிச்சி போய் அவருக்கு எல்லா விதமான பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸையும் நீங்க கொடுத்து ஒன்று சப்போர்ட் பண்ணும்போது, அதர் சைட்ல இருக்கிறவங்க அவருக்கு ஆப்போசிட்டா தான் பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க அப்படின்றது நீங்களும்
அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். வேற எதுவுமே 100% கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ரகு வந்து அதோட இவரு எத்தனையோ அவரு ஸ்பேஸ்ல அவரு இது ரகு மட்டும் இல்ல, அது சுரேஷ் தாத்தா பேசியிருக்காரு, ரவீந்தர் சார், ஜோ மைக்கேல் அண்ணா எல்லாரும் பேசியிருக்காங்க. அத்தனை பேர்த்தோட பாயிண்டையும் நான் கேட்டிருக்கேன், நான் அக்செப்ட் தான் பண்ணியிருக்கேன் தப்புன்னு சொல்லும் போது. நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்களா அந்த மாதிரி அந்த அந்த ஹைலைட் பண்ண விஷயத்த பேசியிருந்தீங்கன்னா என்னால பேசவே முடியாது, வாயில ஜிப் போட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா இப்ப லியோ சொன்ன மாதிரி அவரு அதாவது மேல இருக்க ஒரு சென்டென்ஸ் மறந்துட்டு அதாவது லாஸ்டா கோட் பண்ணது மட்டும் சொல்லி அந்த இடத்துல திவ்யா கரெக்டா தெரிஞ்சாங்களான்னு கேட்கும்போது அதுக்குதான் நான் பதில் பேசுறேன். இப்ப ஸ்பாட்டன் கேட்கறது அதேதான். ஸ்பாட்டன் அவன் சுத்தமா ஹேட்ரு, அவன் என்ன சொன்னாலும் கமருதீன் தப்புன்னு தான் சொல்லுவான். இல்ல அதனால உங்கள வந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம் தான் நான் சொல்றேன். நீங்க அவரோட சப்போர்ட்டரா இருக்கறனால இதெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்றத உங்கள நாங்க புரிஞ்சுக்கிறோம். எங்க சைட புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் இதுல. வேற எதுவுமே 100% கிடையாது. நீங்க நோ 100% மேட்டர் வாட் எனக்கு வந்து எனக்கு லாஸ்ட் 4 வீக்ஸ் கமருதீன் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்காது. நான் இன்னும் வந்து ஒரு ஜாஸ்தியா தான் கமருதீன் எங்க தப்பு பண்றாருன்றத நான் பார்க்க தான் செய்வேன். நான் அத ஒத்துக்கிறேன். ஓகேவா? அது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட அது ஹெல்த்தி இதுவா தான் நான் வைக்கிறேன். அவர் என்னைக்கு அவருக்காக அவர் ஸ்டாண்ட் பண்றாரோ, அவருக்கு ஓனா அவர் விளையாடுறாரோ, அன்னைக்கு தான் எனக்கு வந்து அவர் மேல இருக்கிற விமர்சனங்கள் வந்து குறையும். அதுல சிலதெல்லாம் அவர் வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. அது வந்து அவரு எப்படி அத ஓவர் கம் பண்றாருன்னு எனக்கு அது எப்ப தோணுதோ, அப்பதான் நான் வந்து உங்க சைடு வந்து நிப்பேன். அதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் நிப்பேன். என் பாயிண்ட்ஸ நான் எடுத்து வச்சுட்டு தான் இருப்பேன் குரு. ஆனா தேங்க்யூ உங்களோடத நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ ரேணு, தேங்க்யூ. எனக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே நாளைக்கு இருக்கு, நான் மறுபடியும் வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ குரு, நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி போனாலும் அதுக்கப்புறம் பேசி சக்தி நல்லா அது போச்சு. அவ்வளவுதான், அப்படியே எல்லாரும் இப்போ நம்ம மறுபடியும் பேசுவோம். பாய், தேங்க்யூ. பேசலாம். தேங்க்ஸ். பாய் 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 பாய். அடுத்த தடவை நான் வரேன் சண்டைக்கு. இல்ல உங்களனா கொஞ்சம் வீரியமா அடிக்கிறாங்க, அல்ல நாங்க சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க. அது அதனாலதான் அடுத்த தடவை நான் வரேன் சண்டைக்கு. ஆமா. இங்க குமார்னு ஒருத்தவங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ்ல இருந்தாங்க. இருக்காப்லையா? சாரி இருக்காரு. குமார் சாரி குமார் பேசுங்க. பேசுங்க குமார். ஓகே. ஐயோ, நான் ஒரு குருவுக்கு தான் ரிப்ளை பண்ணணும்னு பார்த்தேன், அவர் போயிட்டாரு. அதான் வரேன்ட்டு போயிருக்காருல. இல்ல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எல்லாத்துக்கும் அது பண்ணிக்கிறேன். அவர் ஏதோ கமருதீன் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பாரு இது சொன்னதுக்கு அப்புறமும் அவரு வந்து பாருட்ட போய் திருப்பி பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆக்சுவலா பாரு என்ன சொன்னாங்கன்ட்டு ஆக்சுவல் இது வந்து இன்னும் அவருக்கு தெரியாது. அது எத்தனை பேருக்கு இங்க தெரியும் தெரியல. ஆக்சுவலா அவர் எக்ஸாக்டா என்ன பாரு என்ன சொன்னாங்கன்ட்டு அவருக்கு இன்னும் தெரியல. ஃபுல் சென்டென்ஸாவும் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்து நான் தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே நான் தெரிஞ்சுட்டு அந்த தண்ணி இதை அவர் கவனிச்ச லட்சணத்திலேயே அவர் எவ்வளவு பெரிய தத்திங்கிற அளவுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சம் கூட கூச்சப்படல. ஒரு மிகப்பெரிய தத்திங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். கொஞ்சம் ஏதோ வீராப்பா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றாரு. அவரு பிஹேவியரே வந்து எதுவுமே நேச்சராவே இல்லை. என்ன சொல்றது, எல்லாமே ஆர்டிபிஷியலா தான் இருக்குது. லைவ் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதாவது நம்மளுக்கு தெரியாதா, ஏன் மற்றவங்களெல்லாம் நம்ம ஆர்டிபிஷியல்னு சொல்லவே மாட்டேங்கிறோம். கொஞ்சம் அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிபிஷியலா தான் இருக்கிறாரு. இந்த வாரம் எதுக்கு அவர் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு. அவர் ஆரம்பத்துல இருந்தே என்னோட கேரியர் பேருமா அப்படி இப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி இருந்தாரா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாரும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் மாறலை இன்னும். அவர் தத்தினா தத்தியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்களே. அதனால எனக்கு வந்து இது கமருதீனுக்காக பேசணும் ரொம்ப ஆசையா இருக்கு. பட் நான் அப்போஸ் பண்ணுவேன். இல்லப்பா வேணாம்பா. நான் உனக்கு எனக்கு சண்டை வந்துரும்பா, அப்புறம் வேணாம்பா. உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாத. உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி ப்ரோ. யாருக்கு? எனக்கா? ஆமா ஆமா, அது ரைட் ஷெப்டி என்ன பண்றது. என்னால வந்து பார்த்துட்டே என்னால முடியல அந்த ஸ்பேஸ். அது கிளியர் பண்ணாம வந்தாதான் அது தப்பு. எப்படி கிளியர் பண்ணி வந்தாச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா கிளியர் பண்ணிட்டீங்களா? ஃபைனலா ஒரு இன்சிடென்ட் நீங்க ப்ரூவ் பண்ணது நல்லா இருந்துச்சு. கார்த்தினி ஸ்பீக்கர் எல்லாரும் சேர்ந்து
ஆமா, அங்க பெரிய கைங்க நிறைய பேர் இருந்தாங்க. 2 இன்சிடென்ட் லாக் அதுல ஒத்துக்கிட்டாங்க. என்னது? ஒண்ணு எக்ஸ்பிளைன் துஷாரு, பண்ண இன்னொன்னு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் ஆனா பண்ணுவீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ரிவர்ஸ்லயே இல்ல வாக் பண்ணி வெளில வந்தேன். இல்ல ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல இல்ல சபரி சக்தி நீங்க சக்தி ஒரு சூப்பரா நிமிஷம். பண்ணாரு. அத பத்தி பேசலாம் வாங்க. இல்ல சக்தி ரேணு ஒரு நிமிஷம். அப்புறம் ஆலன் நம்ம மூத்தோன்னு அப்புறம் எப்பதான் சொல்றது? இல்ல எனக்கு அவரு என்ன பாயிண்ட் எடுத்து வச்சாருன்னு எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. அந்த 2 பாயிண்ட்ல ஒருத்தர லாக் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அது ஷார்ட்டா சொல்ல முடியுமா ஆலன்? இல்லங்க வேணாங்க. அது ஷார்ட்டாவே முடியாதுங்க. அது ஆரம்பிச்சா அது போயிடும். கண்டிப்பா போயிடும். வேண்டாம். நம்ம சபரிய பத்தி பேசுவோம். சபரி வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. என்னங்க ஆனா ஊனா அது இப்படி அவன் என்னங்க பண்ணான் அவங்கள? ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? அவன் ரொம்ப நல்ல பையங்க அவன். அப்ப ஆலன் நான் திவ்யாவோட கேம பத்தி இல்ல இல்ல பேசுவேன் இன்னைக்கு. ரேணு ஒரு நிமிஷம். ஆலன் நீங்க அப்புறம் சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? ம். ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்களேன். அப்படி அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த அ ச அ அந்த அ ரோல் அ எடுத்துட்டு போய் ஆமா பண்ணாரு. சப்போர்ட் பண்ற மாரி. சப்போர்ட் பண்ற அதாங்க மாரி. கம்ப்ளைண்டே பண்ணாம அவருக்கு ஸ்கோப்பே இல்லன்னு தெரிஞ்சும் அந்த ரோல எடுத்துட்டு போய் அவரு முழுமையா பண்ணாரு. அங்க வந்து உதாசீனப்படுத்துற மாரி அவருக்கு வந்து பேசிக் ஹியூமன் நெசசிட்டிஸ் அவருக்கு தவிர்க்கப்படும் போதும், அத அவர் பெருசா பொருட்படுத்தாம அவருக்கு கஷ்டமா இருந்தா கூட, அத தாங்கிக்கிட்டு அந்த ரோல முழுமையா கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்ன ரகு? சரி நான் இப்படி இப்படி ஒரு ஆங்கிள் வைக்கிறேன் ஆலன். ம். அ இது பிக் பாஸ் சைட்ல இருந்து கைண்ட் ஆஃப் ஒரு சிம்பத்தி செக்டார கொஞ்சம் அப்படி தூண்டி விட்ட மாரி தெரியலையா உங்களுக்கு? ஆமா. அந்த ஆங்கிள் இருக்குதான். ஆனா அவரோட வலி உண்மதானே. இல்ல, இல்ல. வலி உண்மதான். நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ ரொம்ப எஃபோர்ட்ட போட்டு பயங்கரமா வேலை செய்றவங்களுக்கும் உண்டான அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில இருந்து கம்ருதீன் ஆகட்டும், இல்ல இவங்க கெமி ஆகட்டும், பாத்திரத்த வெளக்கிட்டு இருக்கிறதாகட்டும், இல்ல வந்து சாண்ட்ரா வந்து கம்ப்ளீட்லி அந்த குக்கிங் எல்லாமே. யாரும் சும்மாலாம் இல்ல. இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும். இல்லீங்களா? அத ஒத்துக்கிறீங்கல்ல? ஐயோ! சும்மா ரெஸ்ட் எடுக்கிற எனக்கு மாரி எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்ல. இங்க பாருங்க. நான் அதுக்குள்ளேயே போகல. நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, சபரிக்கு ஏன் நல்லா பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்க. அதுக்கான பதிலும் நான் குடுத்தேன் உங்களுக்கு. சரியா? எனக்கு வந்து ஓகே சபரி அண்டர்ஸ்டூட். கிட்ட அந்த ஸ்கோப்பயே எடுத்துட்டாங்க. என்னன்னா, இந்த நம்மளுக்கு தெரியாது இல்லையா? எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்ட்டு. ஒருவேள அவருக்கு வந்து என்டர்டெயின்மென்ட் மேனேஜர் குடுத்திருந்தா, ஒருவேள அவருக்கு மேனேஜர் குடுத்திருந்தா, இல்ல ஒருவேள வந்து கிளீனிங் ஹெட் குடுத்திருந்தா, இல்ல இது ரூம் சர்வீஸ் குடுத்திருந்தா, அந்த எந்த ஸ்கோப்பையும் அவருக்கு குடுக்கல. அத ஃபுல்லா எடுத்துட்டாங்க அவர்கிட்ட இருந்து. சரியா? நம்ம சாம்பிள் செட்டா பழைய விஷயங்கள வச்சு இந்த இடத்துல ஏன் பேச முடியாதுன்னா, அந்த அந்த இடத்தோட டைனாமிக் மாறிடுச்சு. 4 பேர் புதுசா வந்திருக்காங்க. 3 பேரு கெஸ்ட்டா வந்திருக்காங்க. அங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாயிடுச்சு. ஸோ நம்மளால வந்து ஷூரா சொல்ல முடியாது. அந்த ஸ்கோப் அவருக்கு கிடைக்கல. அந்த ஸ்கோப் கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார்ன்றது நமக்கு ஷூரா தெரியாது. அந்த ஸ்கோப் எடுத்துட்டாங்க. அதுல அவருக்கு நிஜமாலே வருத்தம், வலின்றது அவர் மூஞ்சிலே உங்களுக்கு தெரியும். அ இல்ல ஆலன் ம். நான் இத இப்படிதான் இங்க கொஞ்சம் வைக்கிறேன். இந்த ஸ்கோப் குடுத்தது, இதுல ஸ்கோப்ப குடுத்துட்டாங்கன்னா, ஆப்வியஸ்லி அங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். எய்தர் இட் இட் மைட் எண்ட் இன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நான் ஸ்கோப்ப குடுத்துட்டேன் அப்படின்னா, யூஸ் பண்ணலன்னு சொல்லி நம்ம அடிக்கலாம். நீ யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம பாசிட்டிவா போவோம். நான் ஸ்கோப்பே குடுக்கலங்கிற பாயிண்ட்லயே வச்சுட்டேன்னா, அது அசம்ப்ஷனுக்கு உள்ள வரும். 1. 2வது இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் சபரி. இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுறதுக்கோ, இல்ல சபரி தான் இதுல இன்வால்வ்டே இல்லையே. அவருக்கு இத குடுத்த டாஸ்க் அங்கேயேன்னு சொல்லி, இத நான் எப்படி பார்க்குறேன்னா, பிக் பாஸ் சைட்ல இருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. நான் இங்க மத்த பிளேயர்ஸ வச்சு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உள்ள வான்னு என்ன பொறுத்தவரையிலும் அங்க இருக்கிற ரோல்ஸ்லயே அந்த ரோல் தான் சேஃபஸ்ட் ரோல்ன்னு தோணுது. நான் உங்களுக்கு இல்லன்னு சொல்லுவீங்களா ஆலன்? நான் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தரேன் உங்களுக்கு. சரியா? சரி குடுங்க. உங்களுக்கு ம். வந்து ஒரு விஷயம் தெரியாதவங்க அதுக்கான எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறது பெருசா? ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அந்த எஃபோர்ட் போட்டு பண்றது பெருசா? எனக்கு பாட தெரியாது. தெரியாதவங்க எனக்கு பாட தெரியாதவங்க எஃபோர்ட் போட்டு ஆமா. தெரியாதவங்க எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது தட் மேக்ஸ் மோர் இல்லையா? ஓகே, இப்ப எனக்கு ஓகே. பாட தெரியாது. நான் எஃபோர்ட்ட போட்டு கத்துக்கிறேன். பாடுறேங்கும்போது தட் ஆட்ஸ் வேல்யூ. சோ நீங்க கேட்ட கேள்விக்கும், நான் வச்ச பாயிண்ட்க்கும் நீங்க எடுத்து வச்சு பேசுனீங்கன்னா, அப்ப அரோரா தானே பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்திருக்கணும்.
ஓரளவுக்கு தான் ஏதோ கொஞ்சம் பாட தெரியும் அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. அவங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஐயா பாடுவேன்னு. மனசாட்சிலாம் இல்லையா உங்களுக்கு? அவங்க பாடுனது கேட்டீங்களா நீங்க? இல்ல, இல்ல. சரி. அவங்க என்ன எக்ஸிபிட் பண்ணாங்கங்கிறத நான் வேல்யூ பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத தான் நான் அவங்க சொல்றேன். எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட எல்லா வேலைகளும் செஞ்சாங்க அவங்க. அவங்களுக்கு வரவே வராது. ஆடவும் வராது, பாடவும் வராது, நடிக்கவும் வராது. எதுவுமே வராது அவங்களுக்கு. சரியா? அத மீறி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மென்ட்ல எப்பலாம் கூப்பிட்டாங்களோ, வராத விஷயத்த ட்ரை பண்ணி அவங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பெருசா பட்டுச்சு. சரியா? அதே நேரத்துல ம். நம்ம சபரி வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அவருக்கு நடிக்க வரும், ஆட வரும், பாட வரும். சரியா? அவருக்கு இந்த பெர்ஃபார்ம் பண்ணியே தீரணும்னு ஒரு இடத்துல குடுத்திருந்தாங்கன்னா, மேலும் கீழுமா ஆயிருக்கும். எப்படின்னா, இப்போ பிரவீன் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு இல்லையா? கானா வேணா அதோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா வந்து நம்மளால ஷூரா சொல்ல முடியும். அவங்க பேர் என்ன? அ சுபிக்ஷா. அவங்க ஆவரேஜ் சிங்கர். ஆனா ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால சொல்ல முடியும். அந்த மீட்டர் இருக்குல்ல, அந்த மீட்டர வச்சு நம்மளால சொல்ற முடியும். சபரிக்கு அந்த கரெக்ட், அந்த கரெக்ட். ஆங்கிளே கிடையாது இப்போ. ஓகேவா? அந்த ஆங்கிள் குடுத்திருந்தா, அவர் பயங்கரமா பண்ணியிருக்க வேண்டியதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பண்ணாம போறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப லோவாவும் போயிருப்பாரு ஆமா. இல்லையா? அந்த அந்த ரேடார நம்ம குடுக்கலல்ல. அது பெனிஃபிட் தானே அலன். ஆமாங்க. பட் 1 வீக் ஃபுல்லா கிட்டத்தட்ட 1 வீக் ஃபுல்லா அவருக்கு வந்து மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயத்தையே ஃபுல்லா எடுத்துட்டாங்களே! அது மைனஸ் தானே! நான் ஒரு மேபி. பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. ரகு நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் சொல்லவா அது? இல்ல, இல்ல. அந்த பாயிண்ட்லாம் நிக்குது. நீங்க சொல்லுங்க. கன்டின்யூ பண்ணுங்க. நான் வரேன். இல்ல எனக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிக் பாஸ் இதுல ஹவுஸ்ல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குல்ல, ஆலன். சொல்லுங்க. அந்த அந்த சேஞ்சஸ நீங்க வரவேற்கிறீங்களா? இல்லையா? எந்த என்ன சேஞ்ச் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க ப்ளீஸ். இன்னைக்கு வந்து திவ்யாவோட கேம் பிளேவோ, இல்ல திவ்யா வந்து லாஸ்ட் கண்ட்ரோலோ ஏதோ ஒண்ணு நடந்து, அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரியா ஒற்றுமையாயி, ஒரு டாஸ்க் வந்து ஸ்டேட்டுக்கு போகாம, ஒரு ஸ்பாய்லர வந்து ஸ்டாப் பண்ணி, அது ஒண்ணு கன்டின்யூ ஆயிருக்குல்ல இன்னைக்கு. ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில திவ்யா கத்திட்டு ஒரு ஒரு இது நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன். அது அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்ல இல்லையா? இல்ல ஆமா உண்மைதானே அது. அது உண்ம தானே. ம். அது வந்து இன்னைக்கு நடக்காம போயிருந்திருக்கும். இப்ப சபரி உள்ள இருந்திருந்தா. அவரு கன்டென்ட் பிளாக்கரா இருந்திருப்பாரு. இந்த சேஞ்சஸ் எதுவுமே வந்து நடக்காம அவரு பண்ணியிருப்பாரு. அவரு நல்லவன்ற பேர்ல. அவரு வந்து உள்ள வந்து அவங்க திவ்யாவ வந்து கண்ட்ரோல் பண்ணி, "நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் மத்தவங்கள பேசுறேன்" அப்படின்னு துஷார ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. திவ்யாவ ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி, இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் ஒண்ணு நடக்கிறதுக்கு அவரு வந்து பிளாக்கரா இருந்திருப்பாரு. அத தெரிஞ்சுக்கிட்டு தான் பிக் பாஸ் டீம் வந்து அவருக்கு இந்த இந்த ரோல குடுத்தாங்கன்னு நான் நெனைக்கிறேன். சரி. நான் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு எப்ப வேலிடா இருக்கும்னா, அ அவரு வந்து என்ன ரீசன் சொல்லி அ அ திவ்யா வந்து மேனேஜர்லருந்து தூக்கப்படணும் அப்படின்னு சொன்னார்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா 2 பேருமே ஒண்ணு. ஆனா நான் வந்து திவ்யாக்கு தான் இந்த குடுக்குறேன். எனக்கு நீங்க நீங்க வந்து கத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே தான் பண்ணீங்க. அதனால அதுல எனக்கு பார்வதிய விட அதுல உங்கள தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனாரு. சரி. ஓகேவா? இந்த ரீசன இதுக்கு முன்னாடி எப்போ சொன்னாரு? இதுக்கு முன்னாடி எனக்கு அது ஞாபகம் இல்ல. மேபி இந்த 3 டேஸ்ல என்னைக்காவது சொல்லியிருக்கலாம் அத. 2 அவரு இல்ல 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துலயும் இத சொன்னாரு. அவங்க கிட்டயே சொன்னாரு. ஓகே, சரியா? ஓகே, சோ அவங்க ஓகே. உள்ள இருந்தாலும் சரி, உள்ள இல்லனாலும் சரி, அவங்க இந்த இந்த சிச்சுவேஷன் வரும்போது அவரு அத தடுத்திருந்திருக்க மாட்டாரு. அவரும் அவரோட கருத்த வச்சிருந்திருப்பாரு. வச்சு அவங்கள ரிமூவ் பண்ணியிருந்திருப்பாரு. இல்ல. எனக்கு வந்து அதுல தான் துஷார வந்து பேச விட்டுருக்க மாட்டார். கண்டிப்பா துஷார் வந்து இன்னைக்கு துஷார் வந்து அமித்த வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அவ்ளோ இது பண்ணது. அவரு வந்து துஷார் வந்து ஸ்டாப் ஆகல. ஆனா இவரு திவ்யா ஸ்டாப் பண்ணியிருப்பாரா இல்லையான்றது கூட ஒரு நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுத்தாலும், அதர் ஹவுஸ்மேட்ஸ் இவர் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இந்த நான் சேஞ்சஸ் நான் நான் நடக்கிறதுக்கும் இல்ல வந்து 2 இந்த நாளைக்கு முன்னாடியே அவருக்கு இதுல உடன்பாடு இல்லாம போயிடுச்சு.
ஸோ இல்ல அது ரைட்டு தான். அந்த உடன்பாடு இல்லாதனால தான் வந்து இது ஹோல் இதுவுமே வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்கலாம். ஒண்ணு வந்து பிக் பாஸ் டீம் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க டூ கெட் த சிம்பத்தி. ஓகேவா? செகண்ட் திங் இவரு வந்து கன்டென்ட் பிளாக்கர் அண்ட் இந்த விஷயம்லாம் இன்னைக்கு நடந்ததுக்கு இவரு ஒரு பெரிய பிளாக்கரா இருந்திருப்பாங்க. அதுவும் தடுக்கப்பட்டிருக்கு. அதனால போத் த வேஸ் பிக் பாஸ்க்கும் சரி, இவருக்கும் சரி இது வந்து பாசிட்டிவா போயிருக்கு அப்படின்ற மாரி தான் நான் சொல்றேன். நீங்க வந்து இதுக்கப்புறமா அவரு எதிர்த்து நின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் கரெக்ட்டான விஷயத்த வந்தாருன்னா, நான் அப்ப வந்து சபரி வந்து குட் பிளேயர்ன்னு நான் ஒத்துப்பேன். அதுவரைக்கும் எனக்கு கஷ்டம் ஆலன் அத ஒத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன். ஏங்க நான் நான் இங்க எனக்கு 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 தெரிஞ்சு சபரி ஃபேன்ஸுக்கே இதுக்கப்புறம் அவர் ஏதாவது பண்ணாதான் அவர் பக்கம் நிக்க முடியும்ன்றது அவங்களே கிளியரா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சும்மா சும்மா ஒருத்தங்க பின்னாடி போய் நிக்க முடியாதுல்ல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்கள யாராவது ஒருத்தங்க ஏஞ்சி வந்து நின்னு விளையாட மாட்டாங்களான்ற ஒரு எண்ணத்தோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இப்போதைக்கு ஆலன் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். எனக்கு புரியுது. ம். எனக்கு வந்து நீங்க இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்றீங்கன்னா, சபரி குட் ஹியூமன். அவன பார்க்கும்போது ஐ ஃபீல் பிட்டி. அதோட ஓகேனா, வி ஆர் வித் யூ. வி ஆமா ஸ்டாண்ட் வித் யூ. ஆமா ஆமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா அது அவருக்கு சார்பா போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. விச் இஸ் குட். அத அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு பாப்போம். ஆமா இங்க கேம் ஆடுறாங்கன்னு யார பத்திங்க பேச முடியும்? யார பத்தியுமே பேச முடியாது. எனக்கு வந்து இல்ல அவருக்கு குடுத்த ஒரு ரோல வந்து அவர் ப்ளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு நல்ல பிளேயர்ன்ற மாரி தானே கொண்டு வரீங்க இல்லையா? ஏங்க அவர் அந்த ரோலுக்கு டெடிகேட்டடா இருந்தாரு. அது ஒழுங்கா பண்ணாரு. அது போதும். அது அவ்வளவுதான். அவர் குடுத்த ரோல அவரு பண்றாரு. ஆனா வந்து அவருக்கு அந்த குடுத்த ரோல் அவருக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வந்து அத வச்சு அவரு வந்து ப்ளே பண்றது வந்து ஒண்ணும் பெருசா காம்பன்சேட் ஆகல அப்படின்னு நான் சொல்றேன். அவரு எப்ப ப்ளே பண்ண இப்ப வந்து திவ்யாக்கு அகைன்ஸ்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது பாரியும் அவரையும் கம்பேர் பண்ணி ஒண்ணு சொல்றார்ல. அத வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது முன்னாடியே நெறைய இடத்துல ஸ்டாண்ட் எடுத்து பார்வதிய ஆஃப் பண்ணியிருந்தாருன்னா, நீங்க சொல்றது அவர் குட் பிளேயர்ன்னு நான் ஒத்திருந்துப்பேன். இல்ல அவருக்கு இல்ல எந்த இடத்துலயுமே பார்வதி இல்ல ஆஃப் பண்ணணுன்ற இருங்க. கேம விளையாடவே இல்ல அவரு. இங்க இருங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த டாஸ்க்ல அவரு 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 குட் பிளேயர்ன்னு தான் நான் சொன்னேனே தவிர, ஜெனரலாவே அவர் குட் பிளேயர்ன்னு நான் சொல்லல. இன்னைக்கு சபரி பண்ணத பத்தி பேசலாம்னு தான் சொன்னேனே தவிர, 29 நாள் சபரி என்ன பண்ணாரு அத பத்தி பேசலாம்னு நான் சொல்லவே இல்லங்க. ஆமா. அது இல்லாம அந்த ஆக்ஷன்லாம் நல்லா ஃபன்னியா தான் இருந்தது. இமிட்டேட் பண்ணதெல்லாம். அதான் நான் ரசிச்சேன். என்டர்டெயின். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எல்லா எமோஷன்ஸும் ஒண்ணுமே பண்ணாம அவர் குடுத்தது இருக்குல்ல. எனக்கு சிரிப்ப குடுத்தாரு, சந்தோஷத்த குடுத்தாரு, எனக்கு கஷ்டத்த குடுத்தாரு, அன்ப குடுத்தாரு. அது எல்லா எமோஷனும் எனக்கு குடுத்துட்டாருல்ல. ஒண்ணுமே பண்ணாமயே. அது பெர்ஃபார்மர் தானே அப்போ? அப்ப நாங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவர் கன்டென்ட் பிளாக்கரா இருந்திருப்பாரோ! அப்படின்றதையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்றேன். அதெல்லாம் இருக்கும். அவரு அடுத்தது என்ன இரு பண்றாருன்றத பொறுத்து தான் அது கன்ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் நீங்க 3 பேரும் என் மச்சான இந்த அளவுக்கு சொல்றது நான் உடன்படல. நான் வன்மையா கண்டிக்கிறேன். யாரு சபரிய பத்தி குறை சொல்றீங்களா? ஆலன், இதத்தான் என்ன ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் வச்சு ஓட்டிட்டு இருக்காய்ங்க. இல்ல அதெல்லாம் நான் அவனுக்கு அகைன்ஸ்ட்ங்கிற மாரி. அதெல்லாம் இல்லங்க. சபரி மாசுங்க. சும்மாலாம் ஏதாவது சொல்லாதீங்க. ஆலன், அ அத இது சொல்றது ஆலனா? ஏங்க நாளைக்கே ஏதாவது பண்ணுவோம், அடி வாங்குவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே சொல்லிட்டு போலாம். சூப்பரா இருக்கும். சொல்லிட்டு போலாம். செம்ம மாசுங்க சபரி. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ரைட். சரி ம். யாரு ரொம்ப டிசர்விங் ஆனா கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? என்னது? ஸ்டாரா? ஆ ஸ்டாரா? சாண்ட்ரா. 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 எனக்கு சாண்ட்ரா, கெமி 2 பேரும். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கெமி அப்புறம் தான் நான் சாண்ட்ரா வைப்பேன். பிகாஸ் கெமி வாஸ் கம்ப்ளீட்லி புரொஃபஷனல். ஆமா. அந்த டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்து அந்த இடத்த விட்டே நவரலங்க அவங்க. எனக்கு இன்னொரு பேரும் வந்தது. வாண்டடா அவாய்ட் பண்ணிட்டேன். யாரு? வேண்டாம். வேண்டாம். சொல்லுங்க. இருங்க. அவர் யார சொல்றான்னு கேட்போம். இல்லங்க இருங்க. பேர் மறந்துருச்சுங்க. இல்ல ஒருத்தங்க கேம் இன்னைக்கு 4 வாரம் கழிச்சு ஒருத்தங்க வந்து ரோல்க்குள்ள வந்து விளையாடுறாங்களே அவங்களா? இல்ல சி. அதெல்லாம் கன்சிடரேஷன்ல இல்ல. பிரவீன் ராஜா. யார் அது? ஏங்க அவர்தான் வாங்கிட்டாரே. அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிட்டாருங்க. ஏன்னா சுபிக்ஷாவும் பிரவீன் வாங்கிட்டாங்க. சோ அப்ப அவங்க ஆப்வியஸ்லி கிடையாது. இது இல்லாம நம்ம சொன்னது வந்து கெமி அண்ட் சாண்ட்ரா. இது இல்லாம இன்னும் ஒருத்தர்னா யாரு?
நம்மளுக்கு வேண்டாங்க அதெல்லாம். கடந்து போங்க. ஆலன் சொல்லு இல்லைங்க சொல்லுங்க ஆலன். வேணாங்க. நம்ம கடந்து போலாங்க. கெமி, சாண்ட்ரா மட்டும் ஓகே. ரொம்ப டிசர்விங். கெமிலாம் ஓகே. ஆக்சுவலா சாண்ட்ரா வெரி வெரி டிசர்விங். அவங்களுக்கு குடுக்காதது எனக்கு ரொம்ப மனவலி. அதிலும் எனக்கு அதுல இன்னொன்னு பிடிச்சிருந்தா, வியன்னா குடுத்தது கூட போது, அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு கிளாப் பண்ணி, அத வந்து ரொம்ப அ பாசிட்டிவா எடுத்துட்டு போனது இன்னும் இட் வாஸ் சோ ஏங்க நைஸ் டு ஆன் த சீ. ஃபிளிப் சைடு ஏதோ ஒரு டிஷ்ல உப்பு அதிகமா இருந்துச்சுன்றதுனால வியன்னா உடனே அது சாண்ட்ரா மேல குறை சொன்னாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். சாண்ட்ரா நிறை எக்ஸாக்ட்லி. குடம் அந்த தழும்பாது. எக்ஸாக்ட்லி. சிக்கன் நான் அதான் கறி. சொல்ல வந்தேன். நானுமே அதேதான் யோசிச்சேன். அந்த பொண்ணு உடனே இது வந்து டேஸ்ட் வி வஞ்சர மீன் ஃப்ரை அப்படின்னாங்க. நல்லதுமா. ஏதோங்க. ஏதோ சொல்றதுக்கு இல்லைங்க. வேற யார ரசிச்சீங்க இன்னைக்கு? என்ன என்ன கானா வினோத்துக்கு எதுவுமே குடுக்கல. ஏங்க? எப்படி பாடுனாரு? என்ன காமெடி பண்ணாரு? ப்ரோ சூப்பர். கானா வினோத் வந்து ரியலா இன்னைக்கு வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு ப்ரோ. செகண்ட் பாயிண்ட், இந்த வியானா வந்து கேமரா முன்னாடி நடிக்கிறான் ப்ரோ, பயங்கரமா நல்லாவே தெரியுது. அப்ரிசியேஷன்னா அது எனக்கு மட்டும்தான். அதில் ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா அது நான் பண்ணல, என் டீம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோ கானா வினோத்லாம் ரியலாக நல்ல டேலண்ட் ப்ரோ. அவன் எப்படி சொல்கிறது, இப்போது நடிப்பாருங்கன்னு சொல்கிறாரு திவாகர். ஆனால் அங்கே நடிப்பு இல்லை, ஒரு 4 ஆக்டிங்கை வச்சு ஒப்பேத்தின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஆனால் நீங்கள் கானா வினோத்தை நோட் பண்ணீங்கன்னா, நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு 2 லைன் இருந்தாலே போதும், அது ஒரு பாட்டாவோ இல்லை கன்வெர்ட்டனாவோ என்னால் எது இருந்தாலும் பண்ண முடியும்னு பண்ணி ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நானும் ரொம்ப ரசிச்சேன். லாஸ்ட் 2 டேஸ் கானா வினோத்தை நான் ரொம்ப ரசிச்சேன். தெரில, எனக்கு வந்து கெஸ்ட் வந்து கொஞ்சம் குளறுபடி வேலை பண்ணிட்டாங்களோ ஸ்டார்ல அப்படின்றது எனக்கு வாண்டடா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கரெக்டு ப்ரோ. நான் ரொம்ப நினச்சிருந்தேன் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கானா வினத்துக்கோ இல்லை வேறு யாருக்கும் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் கெமிக்கு எனக்கு சாண்ட்ராலாம் 100% கூட்டிக்கலாம். லைவ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சமையல் ரூம் தவிர அங்கே எங்கேயும் போல, ஃபுல்லாகவே சமைச்சாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ, மேபி நாளைக்கு கொடுப்பாங்களான்னு தெரில. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, விக்கல்ஸுக்கு கிடைக்காதது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மனசெல்லாம் திருப்தியா இருக்கு. சேம் ஃபீலிங். காமெடி பண்றேன்னு வந்து எப்பா ஈட்டி எடுத்து நெஞ்சில சொருவி ஆட்டம்னு ஆட்டுறான். ஏன் சிரிப்பே வரல ஆலன். சும்மா சொல்லாதீங்க. சீரியஸ்லி. ஒரு இடத்துல வந்திருக்கணுமே உங்களுக்கு. சிக்ஸ் எங்க? கூட அது கிளப்பிங் பேர் காமெடின்னு சொன்னாரு, அதுவா? சிக்ஸ் கூட கிளப்பிங் போறேன்னு சொன்னா, நீ ஏன்டா கோழி குஞ்சு கூடலாம் வந்து சுத்துற அப்படின்னு சொன்னாரு. அது சூப்பரா இருந்துச்சு. சிரிக்கலையா? சரி ஓகே. இல்லையா? நான் திரும்ப சரி. போய் பார்த்து சிரிக்கிறேன். ஆலன் இன்னைக்கு சொன்ன ஸ்டோரி எப்படி இருந்தது? யாருங்க? அமித். நல்லா இருந்துச்சு. சாரி, என் பையன் அமித்ன்னு ஒண்ணு அழ ஆரம்பிச்சான். அண்ட் ஆலன் இன்னொன்னு பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த இவரு தீபக்கும் மஞ்சுரியும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டார் வந்து இன்னும் நான் கமருதனுக்கு குடுக்க போறேன். ஹி டிசர்வ்ஸ் இட்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா, நான் அமித்துக்கு குடுக்கணும். அமித்தும் நெறைய பண்ணாங்கன்னு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இப்போ அந்த ரிமைனிங் அந்த 5 ஸ்டார்ல இந்த 2ம் அவங்களுக்கு தான் போதா? எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலா எனக்கு அமித்க்கு குடுத்தாலும் ஓகே தான். பட் அந்த அளவுக்கு டிசர்விங் கிடையாது. ஹி டிட்ன்ட் டு அஸ் மச் வொர்க். கமருதீனுக்கு கடந்துடுறேன். நெறைய பேர் இருக்காங்க அங்க. நெறைய வேலை செஞ்சு, நெறைய எஃபோர்ட் போட்டு எப்படி சொல்றது, என்டர்டெயினும் பண்ண ஆட்கள் நெறைய பேர் அங்க இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் கமருதீன். ஆனா இன்னொன்னு சைட் நியூஸ் பாத்தீங்களா? நாளைக்கு வந்து சபரி அண்ட் பிரவீன் have been nominated for captainship பார்த்தேன். task. பார்த்தேன். சோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்க யாருக்காவது ஸ்டார்ஸ் நெறைய போயிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் இல்லையா? சபரி குடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க 3 பேர் தான் வந்ததுல இருந்தே தான் ஒரே பாட்ட பாடிட்டு இருக்காங்களே. ஐயோ! ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு. ஆஃப் கோர்ஸ் ஏங்க அதுக்கு தானே அமிச்சாங்க பிரியங்காக்கு உள்ள. எனக்கு என்னங்க? இல்ல வேற யாராவது கூட அனுப்பிச்சிருக்கலாம். பிரியங்காக்கும் பிர அ தீபக்குக்கும் சபரிய நல்லா தெரியும். அண்ட் ஆப்வியஸ் மஞ்சரி வந்து வேற ஃபோர்ஸ்ஃபுல்லி வேற ஆப்ஷன்ஸ் இல்ல மேபி குடுத்துருக்கலாம்.
இது கொஞ்சம் போங்கா எனக்கு தான் ஒரே இருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுச்சுங்க. வைல்ட் கார்டை வந்து சும்மா லெவல் லைக் உள்ள அமைச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. இல்ல எனக்கு அதுல கொஞ்சம் மாற்று இருக்கு. எனக்கு யாராவது இந்த 4 பேர்ல ஒருத்தராச்சும் அட்லீஸ்ட் தே வில் வருவாங்க. கடைசி வரைக்கும் வருவாங்க. கண்டிப்பா கடைசி வரலும் வருவாங்க. நான் அந்த ஒரு தாட் வச்சிருக்கேன். ம். யாருன்னு நான் இப்ப சொல்லல. திவ்யா தாங்க. பட் இல்ல இப்போ வரலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் போகட்டும். பட் ஐ அம் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த 4 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் ஃபேன்ஸ் வருவாங்க. திவ்யா நாமினேட் ஆவாங்கங்க அடுத்த வாரம். சரியா? எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எலிமினேட் ஆக மாட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அமித் வருவாரு. அமித், சாண்ட்ரா, பிரஜின் வருவாங்க. சரியா? அவங்க 3 பேர்ல ஒருத்தங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஃபார் ஷூர். சரி அப்ப இந்த வாரம் எவிக்ஷன் யாரு? சக்தி, ரேணு, ஆலன், ரம்யா சொல்லுங்க. எஃப்ஜே தான். டபுள் எவிக்ஷனா? ஆமா. டபுள் எவிக்ஷனா? ஆமா. அத ரம்யாவே அவங்க வாயால வேற இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. வேஸ்ட் நாங்க இருக்கிறதே வேஸ்ட். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொன்னல. சோ ரம்யா ஒருத்தர் ஓகே. ரெண்டாவது கரெக்டா அமிச்சாங்கன்னா எஃப்ஜேவா இருக்கும். குளறுபடி வேலை பார்த்தாங்கன்னா அது கெமி. துஷார் அப்படியே தான் பண்றானா? துஷாருக்குலாம் ஓட்ஸ் வந்துச்சுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கெமிக்கு ஓட்டு போடுங்க. கெமி டிசர்வ்ஸ் டு ஸ்டே இன்சைட். எனக்கு தெரியலங்க. கெமிலாம் வெளில வரக்கூடாதுங்க. லிட்டரலி ஐ திங்க் he is one of those contestants. எந்த கேஸும் வாங்காம அழகா வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்கோப் எந்த இடத்துல அவங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம், அமைச்சிக்கலாம். இனிமேல்ட்டு வரும். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் சப்போர்ட் கெமி. யாருக்கோ ஏதோ சான்ஸ் கொடுக்குறீங்க. என்னங்க கமருதீனை உள்ள வச்சிருக்கீங்க, பார்வதியை உள்ள வச்சிருக்கீங்க, தர்பீஸை உள்ள வச்சிருக்கீங்க. கெமி எல்லாம் வர்த்துங்க. Please vote for Kemi. True. I'm completely aligned with you, Alan. Yeah. நான் கெமிக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். நேத்தும் போட்டேன். இன்னைக்கும் போட்டிருக்கேன். பார்ப்போம். எனக்கு எனிவேஸ் லைக் கானா மனோத் வந்து டாப்ல இருக்காரு. அவருக்கு பிரச்சனையே இல்லை. சுபிக்ஷா இருக்காங்களா என்ன? இல்ல சுபிக்ஷா கிடையாது. சுபிக்ஷாவும் கிடையாது, கனியும் கிடையாது, அரோராவும் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வினோத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி பார்வதி, திவாகர், கமருதீன் இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதை விட்டோம்னா கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கு பிரவீன் கொஞ்சம் மேல, லாஸ்டா எஃப்ஜே ப்ரோ, கடைசியா எஃப்ஜே. அதான் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமி, இவரு துஷார் அண்ட் எஃப்ஜே இந்த 3 பேருக்குள்ள தான் அப்படியே மாறி மாறி வருது. எப்படியாவது கெமிக்கு மட்டும் ஓட்டு போட்டு தூக்கிட்டு வந்துருங்க மேல. மத்த ரம்யா போட்டோம், கெமின்ற பாருங்க, எஃப்ஜே எல்லாம் தாராளமா போட்டோம். அவன் வந்து 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ராவே இருந்துட்டான். ஆதிரை கூட வெளில போக வேண்டியது இல்ல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே வெளில போக வேண்டியது. அவனை எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்கன்னே தெரியல. அது என் லிஸ்ட்ல வந்து 4ல 1 வெளில வந்த மாதிரி ஆயிடும்ல. சொல்லுங்க கார்த்தி, கேக்குதா? நல்லா கேக்குதுமா. ஃபைனலா கேக்குது. லாஸ்ட் கேட்டுருச்சா? இதுக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்லயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதான் சொல்லிட்டு இருந்தேன், கெமிக்கல்லாம் ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி. கேக்கல அப்போ. கேக்கலையா? அட கடவுளே, ஃபர்ஸ்ட் பேசுனே. திரும்ப பேசுங்க. இல்ல மறுபடியும் சொல்றேன். கெமி வந்து உண்மையான பேர் கார்த்திக் தானா இல்ல கோபிநாத்தா? கோபிநாத்தா? அது நமக்கு அப்படி தோணுதுன்னா அப்படியே இருந்துட்டு போட்டுறேன். இல்லக்கா, பேசுங்க கார்த்தி, நீங்க கெமி கண்டென்ட்க்கு வரீங்க, வாங்க. இல்லதான் கெமி வேற இப்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அதான் இப்ப இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதாங்க போல. நம்ம விக்கல் விக்ரம் ஏதோ
ஏதோ என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபுல்லா கிளியரா தெரியல. அதுவே ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி தான் பார்த்தேன். நான் என்னோட வேலையில கரெக்டா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் அப்படின்னு உடனே விக்ரமும் இல்ல அது என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கெஷர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. உண்மையாலுமே கெமி வந்து அவங்க வேலையை கரெக்டா தான் பாக்குறாங்க. நம்ம ஓட்டு போடாதது நான் வந்து விக்கல் சிக்கிறோமோட இடத்துல நம்ம எல்லாத்தையும் வச்சு பாக்குறேன். நம்ம ஓட்டு போடாம அவங்கள வந்து வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது வந்து நம்ம மேலதான் தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கு ஓட்டு போடணும். நான் போற ஸ்பேஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். கேமா இருக்கட்டும், பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு கிடைக்கிற சான்ஸ்ல யாரோட சான்ஸையும் வந்து இவங்க பறிச்சிக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட கொடுத்த ஒர்க்கை எல்லாத்தையுமே 100% எஃபிஷியண்டா போட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் முக்கியம். அந்த அளவுக்கு பண்ணி ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கான ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அது தப்புன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படி நடக்கக்கூடாது. நம்மளும் வந்து எதுக்காவது ஒன்று ஃபேவரட்டிசம் பண்றோம், இல்லை நமக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் நம்மளே வந்து இவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா யாருக்குமே வந்து ஒரு முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதே மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா, நாளைக்கு அது இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சபரியும் பேர்னா பிரவீன் 2 பேரும் வந்து கேப்டன்சி டாஸ்க் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா ஆப்வியஸா ஸ்டார்ஸ்லாம் அவங்க 2 பேருக்கும் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ சபரி, பிரவீன், அந்த இப்போ கணக்காங்களே தலை, திவ்யா, இவங்க 3 பேரும் தான் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஐயோ அடுத்தது என்னமோன்னு சொல்ல வந்தனே, அந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் மறந்துட்டேன். சரி விடுங்க, ஞாபகம் வந்தோன்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்களேன், திவ்யா திருப்பி கேப்டன் ஆனா அவங்க வந்து வயிற்றுச்சலே செத்துருவாங்களே. இல்ல திவ்யா கேப்டன் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சபரி தான், அது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, சபரி ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா சபரி இந்த வாட்டி வேற நல்லா போட்டு அடிச்சதுல உள்ளுக்குள்ள எரியுது சபரிக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. வெறியில இருப்பா, அவன் உச்சத்துல இருக்கான். அந்த இதுல வந்து அங்க பேச சொல்லும் போது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அது உண்மையாலுமே கஷ்டம். பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வச்ச இடத்துல பேசாமலே நிக்க வச்சு அவனை என்னென்னமோ உருள்றான் பரல்றான். தீபக் அந்த கொடுத்த அட்வைஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எங்க பேசணுமா அங்க பேசியிருந்தா அப்படி நிக்கணும்னு அவசியம் இருக்கா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், பாட்டு பாடினதா இருக்கட்டும், அதெல்லாம் சபரிக்கு புரியும் தான் நினைக்கிறேன். புரிஞ்சாலும் அதை எப்படி அடுத்தது கேம்ல கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இந்த அமைதி வந்து நிறைய யோசிக்க வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு வந்தேன். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டேன். யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருந்ததுல டக்குன்னு மறந்துருச்சு. சரி விடுங்க, அடுத்து என்ன ஞாபகம் வரும்போது. சபரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதானே? இல்ல அதான் சொல்லிட்டேனே, சபரியும் பிரவீனும் இவங்க 2 பேருமே நாளைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி வாங்கி இவங்க 3 பேத்துக்குள்ள தான் கேப்டன்சி டாஸ்க் கப் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். நாளைக்கு எப்படியும் வரல. இப்பவே பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்லயே அப்படியே முழுகிட்டாங்க. நாளைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் போகும். அதுல வந்து எதுவும் பெருசா நாளைக்கு இருக்கும்னுலாம் எனக்கு தோணல. வெள்ளிக்கிழமை சும்மாவே அப்படியே எல்லாம் அப்படியே தூக்க காலத்துல சுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு லைவே நான் பாப்பேனா பாக்கலான்னு தெரியல. நான் கரெக்டா மணி 12 ஆச்சு, உள்ள போனேன், கெமிக்கு ஓட்டு போட்டேன். அதுக்கு மேல அங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு, வந்துட்டேன். அப்படிலாம் இல்ல, சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்து பாக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் எல்லாரும் வந்து திடீர் நல்லவர்கள் ஆயிடுவாங்க. உருட்டுவாங்க, அவ்வளவு கண்டென்ட் கொடுப்பாங்க. ஐயா அது எவ்வளவு நேரம் உட்காந்து பாக்குறது? ஒரு சில தடவைலாம் பார்வையும் திவாகரையும் காட்டுறாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு அப்பயுமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேம், இவன் இப்படி அவன் அப்படி, நான் முகத்தை கிழிச்சேன், அவங்கள பார்க்க பிடிக்கலையே. அது கிடையாது, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சில விஷயத்த பொறுத்துட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இங்க வெளியே வந்து அவங்க ரா அண்ட் ரியல்னு சொல்லுவாங்க. வெளியில அவங்க உள்ள வந்து என்னெல்லாம் வந்து மாத்தி சொல்லுமோ அதை மாத்தி சொல்லுவாங்க. சோ வசதியா போயிடும் நம்மளுக்கு. இந்த தடவை ஏர்லி எபிசோட் ஷூட் ஆலன், அதுவும் உண்மைதானா? அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்மே அவளை எங்க இருந்துதான் நியூஸ் வருதுன்னே எனக்கு தெரியல. அது இதெல்லாம் அவங்க பேர் என்ன? ஆமா, அந்த பேர் வரலல்ல. அந்த பேரு ஓப்பனாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அதோட முக்கியமான வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இந்த சீசனுக்கு போயிட்டு ஆமா, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். இப்பதான் கேக்குது. ஐயா தூக்கி அடிச்சிருச்சா மறுபடியும் வெளியே? என்ன இல்ல இல்ல நான் இல்ல. திடீர்னு எல்லாமே க்ளோஸ் ஆயிடுமா? சரி, அரோரா வந்து எனக்கு தெரியல. அவங்க ட்ரை பண்றாங்க, எதுவுமே இல்லையாங்க, ஸ்டஃப்பே இல்லையாங்க அவங்க கிட்ட. இல்ல எனக்கு அரோரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி சொல்றது, கேமோ இல்ல ஏதோ உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயா நல்ல பொண்ணுங்க, கைண்ட் கேர்ளுங்க, நல்லா பேசுறாங்க,
அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. ஓகேவா? அத தாண்டி அவங்க கிட்ட என்ன இருக்கு ஆஃபர் பண்றதுக்கு ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்குன்றது தான் என்னோட கேள்வி. ஆமா, ஷீ இஸ் நாட் என்டர்டெய்னிங் மீ. அவ்வளவுதான். அவ்வளோ மத்தபடி எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. சாரிம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதான் எனக்கு அவ்வளோ எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா ஒரு சில கெஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவைங்க வந்து எப்படி சொல்றது? ஒரு ம எப்படி சொல்றது? ப்ரொஃபஷனலா ஒருத்தன் யார பத்தியுமே இதுனா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ற ரிவ்யூவர் மாரி அரோரா ஒரு சில இடத்துல தோணுவாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப புடிச்சிருந்த சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் மெலனோட ஒரு விஷயத்துல வந்து தர்பீஸ வச்சு ஏதோ ஒண்ணு கலாய்க்க போயி, என்ன இன்சிடென்ட்லாம் மறந்துருச்சு. அப்போ வந்து இவங்க அரோரா சொல்லுவாய்ங்க, "இல்ல என்னதான் இருந்தாலும் அவரு வந்து அவரோட ஒரு பால்குள்ள அவர் வந்து ஒரு பால்குள்ள வச்சுட்டு தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பலூன நம்ம ஏன் போட்டு உடைக்கணும்? அத போட்டு அப்படி அசிங்கப்படுத்தி, அது என்னதான் இருந்தாலும் மார்க் பண்றது தப்பு தானே!" அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுனது, அது வந்து நல்லா இருந்துச்சு. அது அது உண்மையாலுமே அரோரா பேசும்போது, "ஆமால்ல" அப்படின்னு சொல்லி அத கேட்க தோணுச்சு. எல்லாத்த பத்தியும் பேசும்போதும் அது நல்லா தான் இருந்துச்சு. ஈவன் அந்த "உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியாளர்" அந்த அந்த டாபிக்ல அவங்க பேசுறதா இருக்கட்டும், நெறைய இடத்துல அவங்க போய் பேசுற இடத்துக்கிட்ட அவங்க பேசுறதுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எதுவுமே 1 எபிசோட்ல வரல. அது ஏன் எதுக்குன்னு தெரியல. 1 எபிசோட்ல வரல அப்படின்னு சொன்ன உடனே நான் வழக்கம் போல கனிக்கு கனிக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் முட்டு குடுக்குறேன். இருந்தாலும் இந்த வாட்டியும் கனிய நெறைய இடத்துல வந்து காட்டவே இல்லங்க. இது 24/7ல கிழவிலாம் போட்டு ஓட்டுறாய்ங்க. ஆனாலும் கனி அந்த இடத்துக்கிட்டயுமே போய் அத பெர்ஃபார்ம் தான் பண்றாய்ங்க. இவரு கேப்டன் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஏதோ தாய் கிழவி ஏதோ ஒரு இது குடுத்து, ஊர் கிழவியா ஏதோ ஒண்ணு குடுத்து, இங்க வந்து இந்த கிழவி புலம்பிக்கிட்டே இருக்கும். நீங்க இவங்க கிட்ட புலம்பல கேட்கலாம்னு சொல்லி ஏதோ ஒண்ணு செய்றாங்க. அதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு, அவைங்க வந்து கிழவி மாரி உட்காந்துட்டு, இவன் இப்படி, அவன் அப்படி, விக்ரம் இப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருக்காய்ங்க. அந்த இடத்துல பேசுனது, பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுறது, ஆர்ம் ரெஸ்லிங் விளையாண்டாய்ங்க இன்னைக்கு. தீபக்கும் கமருதீனும் விளையாண்டாய்ங்க. இந்தாண்ட பக்கம் மஞ்சரி கூட போயிட்டு கனி நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடுறாய்ங்க. எல்லா இடத்துக்கிட்டயுமே அது ஜாலியோ, சீரியஸோ எதா இருந்தாலும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனாலும் சம்மந்தமே இல்லாம ஸ்டார்ட்டிங்லயே போயிட்டு எனக்கு அததான் சொல்றேன். நீங்க 2 விஷயத்த வச்சு அடிக்கிறாய்ங்க. ஒண்ணு அன்பு கேங்ன்னு ஒண்ணு போட்டாய்ங்க. ஆனா அப்படி நான் உண்மையாலுமே அத நான் வந்து எதிர்க்கிறேன். சும்மா சொல்லிக்கலாம். அடுத்தது என்னது விஜய் டிவி ப்ராடக்ட்ன்னு. இப்படி சொல்லியே கெமியுமே இப்படிதான் பண்றாய்ங்க. இது கடைசியில இது எப்படி ஆகும்னா, போன சீசன்ல சுனிதா எப்படி வெளிய போனாங்களோ, விஜய் டிவி ப்ராடக்ட்ன்னு சொல்லி, நண்பர்களே ஓட்டுங்கிறது நம்ம போட்டா தான் உழுவும். அங்க ஆடிட் டீம் இருக்காய்ங்க. ஓட்டு வந்து விஜய் டிவி போடாது. சுனிதா வெளில வந்தது காரணம் சுனிதா தான். அவங்க வந்து ஆல்சோ சுனிதா நீங்க இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்கல்ல, நெறைய பேர் கம்பேர் பண்ணிடுவாங்க. எனக்கு சுனிதாவோட கேம்ல நெறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஆஹா. ஒப்பீனியன் இருந்தது. ஓகே. நிறைய நான் அப்படி இல்லைங்க. சொல்லல. சுனிதா மொத்தமாவே அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ம். நான் ஒண்ணு சொல்றேன். சுனிதா வெளிய போகும்போது, அந்த வீக்ல அவங்க வெளிய போறதுக்கு டிசர்வ்டான்னு கேட்டா, நான் இல்லன்னு சொல்லுவேன். அத விட நெறைய பேர் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நான் அஃப்கோர்ஸ். சொல்றது ம். அந்த அந்த இதுல வந்து எல்லாருமே ஒரு 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 நரேட்டிவ் என்ன செட் பண்ணாங்கன்னா, சுனிதா விஜய் டிவி ப்ராடக்ட். டிவி காப்பாத்திருவாய்ங்க. அப்படி காப்பாத்த மாட்டாங்கங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து போன தடவ விஜய் டிவி ப்ராடக்ட்ன்னு யார அவங்க மென்ஷன் பண்றாங்களோ, அத வச்சு தான் என்னால கம்பேர் பண்ண முடியுமே தவிர, இவங்களுக்கும் அவங்களுக்கும் நான் கம்பேரிசன் பண்ணல. விஜய் டிவி ப்ராடக்ட்ன்னு ஒரு டேக் ஒண்ணு குடுக்குறாங்கல்ல, அந்த டேகுக்கு குடுக்குறேன். விஜய் டிவி ப்ராடக்ட்ங்கிறதுனால டீமால சேவ் பண்ண முடியாது. மேபி ஏதாவது கன்டென்ட் இல்ல ஏதாவது ஒண்ணு பெருசா ஒண்ணு நடக்குது. அந்த மாரிலாம் ஏதாவது ஒண்ணு கொண்டு போறாங்க அப்படிங்கும்போது வர்றது வேற. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் வைக்கிறது வேற. அந்த மாரி வைக்காம உண்மையாலுமே விளையாடுறவங்கள டிவி ப்ராடக்ட்ன்னு சொல்லி நம்ம பேன் ஒரு டேக் குடுக்கறதுனாலயோ, எதுனாலயுமோ ஓட்டு வராது. அவங்கள உள்ளேயும் வச்சிருக்க முடியாது. ஆடிட் டீம் இருக்கு. ஓட்ட வச்சு தான் அவங்கள உள்ள கொண்டு போவாங்க. ஸோ உண்மையாலுமே விளையாடுறவங்க அ அதாவது என்னன்னா டாக்ஸிக் கேம்லாம் பண்ணாம, அந்த கேமுக்கு எவ்வளோ தன்னோட முழு இத குடுக்க முடியுமோ, அவ்வளோ இத குடுக்குறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்ட்டான அ விஷயமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா நான் இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வெர்சஸ் ரெகுலர் இப்போ இப்போ கானா வினோத்தோ இல்ல வந்து அரோராவோ இல்ல சுபிக்ஷா இந்த மாதிரி ஆட்கள் இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வர்சஸ் எனி ஆஃப் தி அதர் கண்டஸ்டன் சூஸ் பண்ண சொன்னா எப்பயுமே அதர் கண்டஸ்டன் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இவங்க தூக்குனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு புது ஷோ கொடுத்துருவாங்க. அது எப்பவுமே நடக்கும். ஓகேவா? ஸோ நான் டிஃபால்ட்டாவே விஜய் டிவி ப்ராடக்ட் வர்சஸ் நான் விஜய் டிவி கண்டஸ்டன்ட் நான் நான் விஜய் டிவி கண்டஸ்டன்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருவாங்கங்க. இப்போ சுனிதா வெளில எடுத்தாங்கல்ல, அடுத்த